வழி நடத்துவதற்கான அதிகாரம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இதை மறந்துடக்கூடாது. எந்த அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று நம்ம வாசிப்போம். ரோமர் 13:1-7. ரோமர் 13:1-7. திருப்பி படிக்கிறேன், மண்டையில ஏத்திக்கிறேன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையே வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. நம்ம பாஸ்டர் ஊழியக்காரங்க அப்படின்றதுக்காக நம்ம இந்த கீழ்ப்படுதல் இல்லாமல் இருக்கக்கூடாது. அவங்க ஊழல் பண்ணுவான், அவன் கல்ல ஓட்டு போடுவான், பணம் கொடுப்பான், எம்எல்ஏ ஆயிடுவான். உனக்கு கீழ்ப்படிடுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. எம்பி ஆயிடுவான். அதிகாரிகள் நினைச்சுவான், பணம் கொடுத்து தான் அதிகாரத்தை பிடிப்பாங்க, பணம் கொடுத்து தான் பதவி வாங்குவாங்க. இவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியுமா? பரிசுத்தாய் பெற்றவன் கீழ்ப்படிவான். மற்றவன் கேள்வி கேட்டுட்டு இருப்பான், பிசாசு பிடிச்சவன். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், இவனுக்குள்ள பரிசுத்தாக இருக்கு, இவனுக்குள்ள அசுத்தாக இருக்கு. ஊழல் பண்ணத்தான் வச்சுக்காங்க. உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. கீழ்ப்படியணும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னா உனக்குள்ள இருக்கிறது பிசாசு. நான் பேச 2 வாசிங்க. நீங்கள் முற்காலத்திலே இவ்வளவு வழக்கத்தை ஏற்றபடியாகும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளுக்கு இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்தில் அதிகார பிரபுவாகிய ஆவி கேட்டபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். போதும். இப்ப என்ன ஆவி நடத்து? உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நடத்துற ஆவி என்ன ஆவி சொல்லுங்க? பிசாசு. எல்லாத்திலையும் ரட்சிக்கப்படாத வரைக்கும் அவங்க நடத்துற ஆவி என்ன ஆவி? பிசாசின் ஆவி. அந்த ஆவியில இருந்தோம் நம்மளும். இப்போ அந்த ஆவியின் பிடியிலிருந்து இயேசு சிலுவையிலே மரித்த ரத்த சிந்தி நம்ம விடுதலை ஆக்கிட்ட. அந்த ஆவியின் பிடியிலிருந்து எத்தனை பேர் விடுதலை ஆகிருக்கீங்க? அந்த நிச்சயம் இருக்கணும். விடுதலை ஆகிருக்கலான்னு ஜோதிச்சு பாருங்க. அந்த ஆவி தொடர்ந்து நடத்தும். ஏன்னா உங்களை 18 வருஷம் 20 வருஷம் நடத்திருக்கா? நீங்க எந்த வயசுல ரசிக்கப்பட்டீங்க? நீங்க ரசிக்கப்படுற வரைக்கும் உங்களை நடத்தின ஆவி என்ன ஆவி? ஆகாயத்து. அதான் பிசாசு. அது உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்து என்ஜாய் பண்ணிடுச்சு. என்ஜாய் பண்ணிட்டு அப்படிமா விடாது. இல்ல நான் ரசிக்கப்பட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லுவேன். நீங்க நானும் ரசிக்கப்பட்டேன்னு சொன்னாலும் அந்த ஆவி என்ன செய்யாது? நீ உங்களுக்குள்ள அந்த அறிவு இருக்கணும். உலகத்துல எவ்வளவுதான் படிச்சாலும் எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி சொல்லுங்க? பிசாசுக்கு ஆவி. வாயை திறந்து பேசு. அப்பதான் ஓட்ட இருக்க பிசாசு வெளியேறு. இன்னும் போகாது, வாயை பொத்து அப்படி சொல்லிடு. பிசாசு பேசி பழகுங்க. வாயை திறந்து என்ன செய்யணும்? வாயை திற அப்படின்னா என்ன? பேசணும். கேள்விகள் கேட்கும் பொழுது வாயை திறக்க.
வாயை மூடுறது அசுத்தாய். எந்த இடத்துல வாயை மூடணுமோ அந்த இடத்துல தான் வாயை மூடணும். கேள்வி கேட்கிற இடத்துல வாயை மூடிட்டு இருக்க கூடாது. அது சாஸ். புத்தம் சரணம் கச்சாமி போல அமைதியா இருக்கணும்னா புத்தர்ல போய் சேர்ந்துரு. புத்த மதத்துல சேர்ந்துரு. நீ எல்லாம் புத்த மதத்துக்கு தான் லாயக்கு, நீ கிறிஸ்தவத்துக்கு லாயக்கு இல்லை. அங்க போயிரு, நீ அமைதியா இருக்கலாம்ல. புத்தம் பொதுவா அந்த கொள்கை, ஆரம்ப கொள்கை. நீங்க இப்பதானே பிறந்து வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு இப்ப உள்ளதான் தெரியும். ஆரம்ப காலத்தில் உள்ளது தெரியணும்னா நீங்க அந்த புத்தகத்தை படிக்கணும். அது தெரியாது உங்களுக்கு, அதனால உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க. பழைய காலத்தில் உள்ளதெல்லாம் புத்தகத்தை படிக்கணும், அவங்க கொள்கைகளை படிக்கணும். அந்த மதம் எப்படி துவங்கியது, அதோட கொள்கை என்ன அப்படின்னு படிக்கணும். அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கணும், அவங்களுடைய கொள்கை எப்படி இருக்கணும். அப்போ புத்த மதத்தில் உள்ள ஒரு அங்கத்தில் நான் வாழணும்னா என்ன செய்யணும், எல்லாம் அந்த புக்கை வாங்கி நீங்கள் வாசிக்கணும். வச்சிருக்கீங்களா புத்தகம்? பைபிளே இல்லை, அப்புறம் எங்கிட்டு புத்தா? என் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், எல்லாம் இருக்கும். வேர்ல்டு லெவலில் ஒருத்தர் என்ன வச்சிருப்பானோ அதெல்லாம் என்கிட்ட எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட உட்காந்துருக்கேன். வெளியில் பப்ளிக்கில் மைக்கை பிடிக்கிறேன்னா எல்லாத்தையும் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். எல்லாம் ஞாபகத்தில் இருக்காது. எவனாவது விவாதத்துக்கு வந்தான்னா அந்த புத்தகத்தை எடுத்து கொண்டாந்து வச்சுட்டு பேசு. ஹிந்து, புத்தா, சீக்கியம் இதெல்லாம் இந்தியாவில் உண்டானது. சீக்கியம் தெரியுமா? பத்திரிக்கையில அதனுடைய கொள்கை என்னன்னு தெரியுமா? அதை பரப்புன தலைவர்கள் யார் யாரெல்லாம் பரப்புனாங்க, ஃபவுண்டர் யாரு, அதில் யாருடைய காலத்தில் சீக்கியம் வெயிட்டாக மாறிச்சு. இது போல புத்தா, இது போல சைனம், இது போல சீக்கியம். மதங்கள் அப்படின்னு ஒரு டாபிக்ல இருக்கா? எழுதிருக்கீங்களா? அந்த மதம் அப்படிங்கிற டாபிக்ல இதெல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க பைபிள் காலேஜ். இதுதான் பைபிள் காலேஜ் படிக்கணும். பைபிள் காலேஜ் படிக்காட்டுமே பைபிளை தூக்கிட்டு வந்துடுறாங்க பிரசங்கத்துக்கு. எனக்கு தெரியாது. இந்தியாவில் ஊழியம் செய்யணும்னா இந்தியாவில் தோன்றிய மதங்கள் என்ன, வந்த மதங்கள் என்னென்ன, ஒவ்வொரு மதத்தினுடைய ஃபவுண்டர் யாரு, அது எப்படி பரப்பப்பட்டது, அதிக வெயிட்டாக வைராக்கியமாக அந்த கொள்கைகளை கட்டி எழுப்புனது யாரு, எல்லாம் படிக்கணும். இது ஊழியக்காரனா இருக்கிறவனுக்கு வேணும். பரலோகம் போறவனுக்கு இது தேவையா இல்லை. ஊழியக்காரனுக்கு இந்த அறிவு அவசியம். ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுத்துனா போதாது, நகை கட்டினா போதாது, அறிவு இருக்கு. என்ன இருக்குன்னு அறிவு இருக்கு. அதனால இந்தியாவில் ஊழியம் செய்யணும்னா இந்தியாவில் உள்ள மதங்கள் இறை நம்பிக்கை உள்ள மதங்கள், இறை நம்பிக்கை, இறைவனை பற்றிய நம்பிக்கை இல்லாத மதங்கள் ரெண்டா பிரிச்சு படிக்க. அப்பதான் இந்திய மக்களை நீங்க என்ன செய்யணும், ஆதாயப்படுத்துறதுக்கு அது தேவை. அந்த அறிவு அவசியம். எங்களுக்கு பைபிள் தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது, ஏசி சொல்லுவாங்க அப்படின்னு மற்ற மாற்று மதத்தினர் சொல்ல இடம் தரக்கூடாது. எந்த டாபிக்கள் வந்தாலும் சரி உட்காந்து பேசுவோம். அந்த புக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து வாங்கி வச்சுக்கிறேன். அப்படிப்பட்ட நபர் ஒரு நபர் வந்தாருன்னா உங்கள்கிட்ட பேசுறேன். அங்கே வெறும் பைபிள் மட்டும் இல்லடா, வெறும் ஏசு மட்டும் இல்லை, இந்தியாவில் தோன்றிய மதங்களை குறித்த ஒரு அறிவு அவங்களுக்குள்ள இருக்கு. புத்தம்னா என்ன, சைனம்னா என்ன, சீக்கியம்னா என்ன, ஹிந்துனா என்ன,
இஸ்லாமிக், கிறிஸ்டியானிட்டி, ஜூட், இந்த மதங்கள் தோன்றியது காலங்களை பற்றி அறிவு வேணும். தோற்றுவித்தவருடைய வாழ்க்கை சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாராவது ஒருவர் அதை பெரிய அளவில் பரப்பியிருப்பாங்க. அந்த ஆளை அட்டு பற்றிய அறிவுறுகள். இப்படி சர்வ மதத்தை குறித்து ஒரு அறிவு இருக்கான். யாரு அவர் ரசிக்கப்பட்டானா? அதான் இல்லை, நல்லா போடுறாயா, ஆசீர்வாதமா இருக்கியா, அவன்கிட்ட மைக்க கொடுக்கு. நல்லா பிரசவம் பண்றாயா, எழுப்புதலா இருக்கியா, அவன்கிட்ட மைக்க கொடுக்கு. அவன் ரசிக்கப்பட்டானா? அவன் எங்கே வளர்ந்தான், எங்கே உருவானா, யார் உருவாக்குனது? ஒரு அறிவு கிடையாது. அவன் ஒரு திறமைசாலியா இருக்கான், ஒரு அறிவாளியா இருக்கான், ஒரு புத்திசாலியா இருக்கான், அவனை தூக்கிட்டு எவனை வேணாலும் ஏற்றிடக்கூடாது. கிருபாசனத்தில் திறமைசாலியை ஏற்றக்கூடாது, புத்திசாலியை ஏற்றக்கூடாது, அறிவாளியை ஏற்றக்கூடாது. ஊழியம் கெட்டு போ, ஊழியம் நாசமா போயிடும். எப்படி அவங்க நாசமாக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள அந்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவி உள்ள வந்துடும். அவன்கிட்ட அறிவு இருக்கும், திறமை இருக்கு. இந்த உலகத்துல நாட்டை நடத்துறாங்களே, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, சாதனை படைக்கலையா? உள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி. அந்த எபேசியர் 2:2 மறந்துடாத. அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், திறமைசாலியா இருந்தாலும், புத்திசாலியா இருந்தாலும், சாது இருக்கும் உள்ள. திறமைசாலியா தான் இருப்பான், அறிவாளியா தான் இருப்பான், கேட்கறதுக்கு அறிவா இருக்கும், திறமையா காரியங்களை செய்றவனா இருப்பான், புத்தியா செய்றவனா இருப்பான். உள்ள ஏத்திராத, உள்ள அசுத்தாவி இருக்கும். இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆளை ஏத்துற விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் கன்வென்ஷனுக்கெல்லாம் 30 வருஷம் 40 வருஷம் ஊழியம் செஞ்சவன வர சொல்லியா? அவனுக்கு கீழே ஒரு 10-20 ஊழியக்காரன் இருக்கானா? ஊழியக்காரங்களுக்கு ஆலோசனை கொடுப்பானா? அப்படிப்பட்டவன தான் மேலே ஏத்தணும். ரொம்ப நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஆளை விடக்கூடாது. சபை நாசம், சபை என்ன ஆயிரு? நாசமாயிரும். அறிவாளியை ஏத்தாது, திறமசாலியை ஏத்தாது, புத்திசாலி ஏத்தாத. யாரை ஏத்தனே? 17 வெளிப்படுத்துற விசேஷம் 17-14 வாசிக்கு. நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் 17ஆம் அதிகாரம் 14 வசனம் 14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் சப்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாக அவர்களை ஜெயித்தார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமா இருக்கிறார்கள் என்றார். இவங்கதான் ஏசுனாரோட ஏசு கூட இருக்கிறவன் யாரு? எந்த ஊழியக்காரன்? அறிவாளி அல்ல, திறமசாலி அல்ல, புத்திசாலி அல்ல, அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், உண்மை உள்ளவன். இவனை தாப்பா நீங்க சபையில ஏத்தனே, நல்லா பாடுறேன், நல்லா பிரச்சனை பண்றான்னு ஏத்திடக்கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கணும். சபை கெட்டு போ, ஊழியம் கெட்டு போ, அவங்களுக்கு தெரியாது. அவன் அழைக்கப்பட்டவனான்னு பாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவனான்னு பாரு, அடுத்து அவன் கேரக்டரை பாரு. உண்மை உள்ளவனா, ஏசுனா இருக்கா, வாழ்றவனா, இல்ல சம்பாதிக்கிறக்காக இருக்கிறவனா? எதுக்கு அவன் பைபிள் தூக்கிட்டு வந்திருக்கான்? பணம் சம்பாதிச்சு, புகழ் சம்பாதிச்சு, இந்த உலகத்துல பொருள் சம்பாதிச்சு பெரியாளருக்காக நிறைய ஊழியக்காரன் வந்திருப்பான், பாஸ் இருப்பான். இதெல்லாம் நீங்க இனம் கண்டு கொள்ளணும். அவன் வரைக்கும் வர மாட்டான், பல்லவத்துக்கு வர மாட்டான், ஆனா பல்லவத்தை பத்தி பேசுவான், பரிசுத்தத்தை பத்தி பேசுவான். ஆனா அவன் வாழ்க்கையில் இருக்கு. அதனால குறைஞ்சபட்சம் அவன் சுற்று வட்டார ஊழியக்காரங்க மத்தியில ஒரு 30-40 வருஷமாவது அவன் என்ன செஞ்சிருக்கணும்?
ஊழியம் செஞ்சு சாட்சியா இருக்கு. அப்படிப்பட்டவன் தான் கன்வென்ஷன்ல ஏத்தன் மைக்க கொடுக்கணும். அந்த நாய்கள்கிட்ட கொடுத்துடக்கூடாது, ஊழியர்கிட்ட திறமையா இருக்கியா, நல்லா பாட்டு போடுறாயா, நல்லா பிரதம் பண்றாயா, நல்லா ஜபக்கூட்டம் நடத்துறாயா, எதுக்கு நல்லா ஜெண்டை கைலாசம் நடத்துறாயா, நல்லா விபிஎஸ் நடத்துறாயா, எதுக்கு, யாருக்கு வேணும் அது? தேவனோடு இருக்கிறானான்னு பாருங்க. அப்ப சுத்தி ஊழியர் செய்கிற ஊழியர்கள் நடுவில், திருச்சபை மக்கள் நடுவில் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஊழியர் செஞ்சோம்னா அவனை கூப்பிட்டு ஏத்துறீங்கன்னா அந்த சபை கட்டப்படும். அந்த சபை கட்டப்படும், ஊழியம் கட்டப்படும். ரொம்ப திறமைசாலி, எல்லா இடத்துலையும் பயன்பட்டு போறேன், செத்தனை நரகத்தில் போவேன், அது தெரியுமா உங்களுக்கு? யாரு இருப்பா ஏசுனாரோட நித்திய காலமா? அவனை தான் ஏத்தணும். சும்மா தற்காலிகமான ஒரு இதுக்காக ஏத்தக்கூடாது. தெளிவா இருங்க. உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் புத்திய தரட்டும் ஆண்டவர். நான் சொல்லுகிறவைகளை சிந்திக்க உட்கார்ந்து தனியா உட்காந்து சிந்திய மூளை இருக்கா? தனியா உட்காந்து சிந்தி. நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் உனக்கு எல்லா காரியங்களிலேயும் புத்தியை புத்தினா புரிந்து கொள்ளுதல். அந்த இடத்துல புரிதல். எதுக்காக சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க? சொன்னதுல வசன ஆதாரம் இருக்கா? பரிசுத்தாவின் நடத்துதல் இருக்கா? இது இந்த காலத்துக்குரியதா இல்ல வருங்காலத்துக்கு வருகைக்கு வரைக்கும் உள்ளதா? உட்கார்ந்து சிந்தி. ஓண்ட பரிசுத்தாவின் தான் சொல்லி தருவாரு, அசுத்தாவின் தான் சொல்லி தராரு. உட்கார்ந்து சிந்திப்பா, படக்குன்னு முடிவு எடுக்காது. நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். தனியா உட்கார்ந்து சிந்திச்சு பாரு. உனக்கு மூளை இருந்ததுன்னா சிந்திப்பார். எங்க ஐயாட்ட ஒருத்தர் வந்திருக்காரு முதலூர்ல இருந்து, ஒரு சுவிசேஷ பிரசங்கி. சைக்கிளே போய் ஊழியஞ்சுவார். அவரு ராம்நாடு வந்திருக்காரு. எங்க ஐயாவோட பேசிட்டே இருக்கும்போது மதுரை என்னமோ கொண்டு வந்துருக்கு, குடிக்கிறதுக்கு ஏதோ கொண்டு வந்து, அதுல ஏதோ தப்பு பண்ணிடுச்சு. இந்த மதுரை உடனே திட்டிருக்காரு எங்க ஐயா, மூளை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது காப்பியானதே வச்சுட்டு போயிடுச்சு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, இந்த முதலூர்ல இருந்து வந்த பிரசங்கியாரு, ஐயா ஆண்டவன் படைச்ச மூளை இருக்கியா, மூளையில அறிவு இல்லையா? மூளையில என்ன இல்ல? அறிவு இல்ல, மூளை இருக்கு அப்படின்னு அந்த ஆள் சொல்லி தந்ததாக என் நடத்திப்புக்காரி எனக்கு சொல்லி தந்தார். இப்படி சொல்றாரா? எல்லா சுவிசேஷ பிரசங்கி நம்ம உள்ள விட மாட்டோம். இந்த ஆளை நான் பிரசங்கத்துக்கு வீட்டு கூட்டத்தில் விடுறதுக்கு காரணம், அவன்கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டிக்கல் வேர்டு வரும். என்ன வார்த்தை? தீர்க்க தரிசன வார்த்தை வரும். ஊர் சுத்துற பிரசங்கி தான் நம்ம விடக்கூடாது. ஆனா எல்லா பிரசங்கியும் விடக்கூடாது. ஆனா இப்படிப்பட்ட பிரசங்கியை நம்ம செலக்ட் பண்ணி அவங்கள பயன்படுத்தலாம். ஏன்னா அவங்க மூலமா வருகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தை. என்ன வார்த்தை? தீர்க்க தரிசன வார்த்தை. சபை உயிர்ப்பிக்கப்படுது. அதனாலதான்டா நான் விடுறேன். மற்றபடி ஊர் சுற்றுற பிரச்சனை மாதிரியெல்லாம் விட மாட்டேன். அடுத்து நம்மளை கனம் பண்றேன், நாம அவனை கனம் பண்றது இல்லை, அவன் நம்மளை கனம் பண்ணுவேன். அவன் தான் இப்படி சொல்றான், மூளை இருக்கு, ஆண்டவன் படைச்ச மூளை இருக்கு, மூளையில அதுக்கு தான் சிந்திக்க சொல்லு. தனியா உட்காந்து சிந்தி, படக்குன்னு பேசாத, படக்குன்னு முடிவு எடுக்காத, உட்காந்து சிந்திங்கப்பா. மூளைக்கு வேலை கொடு. அதனத்தின்படி சரியா பாரு. உன்கிட்ட இருக்கிற பரிசுத்தாவியானவர் அதுக்கு காமெண்ட் போடுறாரா பாரு. இது ரெண்டு இருக்கணும். அதான் சிந்திக்கும் போது வசனத்தின்படி சரியான சிந்தி, உபதேசத்தின்படி சரியான சிந்தி. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் அதுக்கு ஆமென் போடுறாரா, தூக்கப்படுறாரா, சிந்தி. ரொம்ப அறிவாளியா இருக்கான், திறமசாலியா இருக்கான், புத்திசாலியா இருக்கான்னு சொல்லி அவனை ஏத்திடக்கூடாது.
எத்தனை அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி சபை முழுவதும் மோசம் போக்கி. இது உங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்க தெரியாது. நீங்க அறிவாளியான்னு பார்ப்பீங்க, திறமசாலியான்னு பார்ப்பீங்க, புத்திசாலியான்னு பார்ப்பீங்க, பாப்புலரான்னு பார்ப்பீங்க. பாப்புலர்னா பயன்படுற பாத்திரமானு பார்ப்பீங்க. அவங்களெல்லாம் ஏற்றிடக்கூடாது. 10 பேர் தான் வச்சிருக்கீங்கன்னா அந்த 10 பேரை பரலோகத்தில் கொண்டு போய் ஏத்தினாருக்கு முன்னாடி நிறுத்தணும் நீங்க விரும்புனீங்கன்னா கண்டவனே ஏத்தாது. ரொம்ப ஜோதிக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை தான் அந்த பூமியில, வீணா போயிடக்கூடாது. அதனால அங்க சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவானவர் ஜெயிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவா இருக்கிறபடினாலே அவன்களை ஜெயித்தார். யார யாரையா ஜெயிச்சாரு? சாத்தானே எழுதிருக்கு. ஏன் சாத்தானே வாசில பைபிள படிக்கல, என்னத்தையாவது குருட்டாமாக சொல்லிட்டு இருக்காரு. அவர்களை ஜெயித்தார் எழுதிருக்கல, எவர்களை? நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறார். நீ கண்ட 10 குருக்களும் 8 ராஜாக்களும். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் பிறகுத்தோடு கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் மேல் அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் நிறுத்தி கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறார்கள். இந்த 3ஐயும் நீங்க சோதிச்சுதான் உங்க சபையில என்ன செய்யணும்? ஆளுகளை ஏத்தன். அறிவாளியா இருக்கான், திறமைசாலியா இருக்கான், பயன்படுறேன், நோட்டீஸை போடுறாங்க, வாழ்பூத்தை போடுறாங்க, அவனெல்லாம் ஏத்திடாது. அவெல்லாம் செத்தா நரத்து போயிடுவான். அவனுக்கு தெரியாது. இப்படி பாப்புலரா இருந்தவன் நிறைய பேர் செத்து நரத்து போயிட்டான். உங்க புத்தி என்ன செய்ய? ஆகாயத்து அதிகார பிரபுக்கு ஏற்றபடி நடந்துட்டு வாழ்ந்து வந்தவங்க அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்துரு. ஊழியனாதான் போய் சபனாதான் போய் 10 பேரை வச்சு கொட்டடிச்சுட்டு இருப்பேன். 10 20 ஆகும், 20 40 ஆகும், 40 60 ஆகும், 60 120 ஆகும். வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். நீனும் வளரணும், சபையும் வளரணும். அதை நாசம் பண்ணிடக்கூடாது. ரெண்டு வளர்ச்சி இருக்கு. சாசு வளர விட மாட்டான். நீங்களும் வளரணும், உங்க சபையும் வளரும். அப்ப வளரணும்னா கத்தரோட இருக்கு. வளரணுமானா கத்தரோட இருக்கியா? அதை செக் பண்ணுங்க. ஊழியம் செய்யறதில்ல முக்கியம், கத்தரோட இருக்கியான்னு சொல்லி செக் பண்ணி போ. நாம இறைவனோட இருக்கணும். 2வது தான் ஊழியம்ல. முதல்ல இறைவன். இறைவனோட இருந்தா அவருடைய பிரசன்னம் நம்ம மேல இருக்கு, அவருடைய சமூகம் நம்ம மேல இருக்கு. எப்பவோ ஒரு நாள் தேவ பிரசன்னம் வந்துச்சு, தேவ சமூகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அனுதினமும் தேவ பிரசன்னம் நமக்குள்ள வரணும். அனுதினமும் தேவனுடைய சமூகம் நம்ம மேல இறங்கு, டெய்லி இறங்கு. ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வச்சா தான் தேவ பிரசன்னம் வருதுன்னா நீ பின்மாட்டக்காரன் இல்லையா? சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை தான் வருமா தேவ சமூகம்? தேவ பிரசன்னம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருமாப்பா? தினமும் வந்தா தாயா தினமும் ஏசுனாரோட இருக்குன்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து, அதுவும் 2 மணி நேரம் கூட இல்லை. கையை தட்டுறா, குதிக்கிறா, அந்நியவாத பேசுறா, அந்த 2 மணி நேரத்தோட முடிஞ்சிச்சு. அது பரிசுத்தாவியா? இன்னைக்கா சிந்திச்சீங்களா? மூளை இருக்கா? மூளையில அறிவு இருக்கா? மூளை இருந்தா போதாது, மூளையில அறிவு இருக்கு. அதுக்கு தான் இந்த பைபிளை படிக்கிறது. பைபிளை படிக்கிறதே அதுக்கு தான். முதல்ல நாம கடவுளோட இருக்கணும்ப்பா, அப்புறம் தான் ஊழியம் சபைலாம். நம்மள்டே கடவுள் இல்லைன்னா அப்புறம் அந்த சபையில என்ன, எப்படி சமூகம் எப்படி இருக்கும்? பிரசன்னம் எப்படி இருக்கும்? டெய்லி
தேவ சமூகம் தேவ பிரச்சனை நம்ம மேல இறங்கிட்டே இருக்கு. கர்த்தரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவது. வலது பரிசம்னா என்ன? தினம் மேல இருக்கிற தேவ சமூகம். காலையில் எந்திரிச்சோன்னா அவர் மூஞ்சில முழி, மூதேவி மூஞ்சில முழிக்காத. நீங்க ஏன் சிரிக்காங்க தெரியுமா? ஏன்னா எந்திரிச்சோன்னா பொண்டாட்டி மூஞ்சில முழிக்க. அதை முதல் சொன்னா வெளியே சார்ந்தது. முதல்ல எந்திரிச்ச உடனேயே கர்த்தருடைய முகத்துல தான் என்ன செய்யணும்? முழிக்க. நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. அப்ப முழிக்கிறதுனா கண்ணை முழிக்கிறது இல்ல, அவர் முகத்தை பார்த்து அவரை துதிக்கணும், அவரை சோத்தரிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை பாடணும். மணிக்கணக்கா எந்திரிக்க கூடாது. நீ எந்திரிச்ச உடனே அங்கனையே முழங்கால் போட்டு ஆண்டவரை பாடிரு, துதிச்சிரு, சோத்திரம் பண்ணு. அப்ப தேவசமா வருது பாரு. அதான் நான் விழிக்கும் போது ஒரு செயலால் திருப்தி ஆவேன். அந்த தேவ சமூகம் இறங்கும் போது, தேவ பிரசனை இறங்கும் போது உன் ஆன்மா சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். காலைல எந்திரிச்ச உடனே முதல் சாப்பாடு தேவ சமூகம். அது ஆத்மாவுக்குரியது. தேவ பிரசனை இறங்கிறேன். சிலர் பக்தியின்படி எந்திரிப்பாங்க. ஆட்சிக்காரங்க, ஜீசக்காரங்க காலையில எந்திரிச்சு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அது கடமை. அங்க தேவசமும் வராது, தேவ பிரசனமும் வராது. அவங்க கடமைக்கு காலையில எந்திரிச்சு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, சோத்திரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மேல தேவசமே வராதுப்பா, தேவ பிரசனை வராது. ஆர்சிலே இருப்பாங்க, சிஎஸ்லே இருப்பாங்க, பெந்தோகோஸ்திலே இருப்பாங்க. அது அவங்க பழக்க தோஷத்துல எப்படி வரும்? இதுல ஒரு பழக்கம். இப்படி பழக்கத்துல வர்றதெல்லாம் பரலோகத்துக்கு போகாது. அந்த பாட்டு, அந்த சோத்திரம் பரலோகத்துக்கு வராது. அது கேத்தலிக்ல இருக்கு, ஜிஎஸ்சில இருக்கு, பெந்தகோஸ்திலேயே இருக்கும். அவங்க மேல தேவசமும் வராது. ஆனா பாடுவாங்க, துதிப்பாங்க, சோத்திரம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க. காலைல எந்திரிச்ச உடனே குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா தேவசமும் வருமா? ஆண்டவர் அங்கீகரித்தால் தேவ பிரசன்னம் வரும். உன்னுடைய ஆராதனை, உன் பாடல், உன்னுடைய துதி, உன்னுடைய ஸ்தோத்திரம், அதையெல்லாம் கடவுள் அங்கீகரிச்சுட்டாருன்னா உன் மேல தேவசமும் வரும். கத்தோலிக்கர் மேல வராது, ஆனா செய்வாங்க. சிஎஸ்காரன் செய்வான், வராது. பெந்தோஸ்காரன் செய்வான், வராது. தேவசமும் வருதா? காலையில் எந்திரிச்ச உடனே அதுதான் விழிக்கும் போது உங்க சாயலால் திருப்தியாவே. தேவ சமூகத்துல உன் ஆன்மா திருப்தி அடையும். தேவ பிரசன்னத்துல உன் ஆன்மா திருப்தி அடையும். காலைதோறும் காலைதோறும் ஆண்டவருடைய பிரசன்னம் வரணுமே. ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்ச உடனே ஆண்டவரை ஆராதிச்சு, துதிச்சு, சோத்திரம் பண்ணி ஆண்டவரை மையப்படுத்த ஒரு தேவ பிரசன்னம் உன் மேல இறங்கணும். தேவ சமூகம் வரணும். அப்படி வந்துருச்சுன்னா உன் ஆன்மா பலப்படும். அன்னைக்கு உலகத்துல வர்ற அத்தனை பிரச்சனையும் நீ நானும் ஓவர்டேக் பண்ணலாம், இல்லைன்னா மாட்டிக்கிடுவோம். அதிகாலையிலேயே என்னை தேடுகிறவன் கண்டடைவன்னா என்னது? சமூகம் தான். கண்டடைவன்னா என்ன? தேவ சமூகம் இறங்கணுமையா? எந்திரிச்ச உடனே அவர் முகத்துல முடிச்சு, அவரை பாடி, அவரை துதிச்சு, அவரை சோத்திரம் பண்ணி காலைதோறும் அவருடைய கிருபைகள். அன்னைக்கு 24 மணி நேரமும் நீ சந்திக்கிற அத்தனை மனுஷன் மூலமா வர்ற பிரச்சனை, பிசாசு மூலமா வர்ற பிரச்சனை, ஓ மூலமாவே வர்ற பிரச்சனை, 3 பிரச்சனையை நீ ஜெயிக்கணும். கர்த்தாதி கர்த்தாவா, ராஜாதி ராஜாவா உன் கூட அவர் இருக்கணும். இருந்தா தான் ஜெயிக்க முடியும். ஜெயிக்காம அதுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு ஆட்சிக்காரங்களுக்கு வரட்டும் பிரச்சனை வந்தா ஜெயிக்க முடியாது, சீசக்காரனுக்கு ஜெயிக்க முடியாது, பெந்தகோஸ்திகாரனுக்கு ஜெயிக்க முடியாது. ஆவிக்குரியவனுக்கு ஜெயிக்கணும், ஜெயிச்சாவா. ஏன்னா ஜெயிக்கிறவர் கூட இருக்கிறார். காலைதோறுடைய பிரச்சனை சமூகத்தை நீ சம்பாதிச்சிட்டினா அவர் உன் கூட இருக்கிறார் என்பது அதான் பொருள். ஆட்சிக்காரனுக்கு முடியாது, சீசக்காரனுக்கு பிரச்சனை ஜெயிக்க முடியாது, பெந்தகோஸ்திகாரனுக்கு முடியாது. ஆனா ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு பிரச்சனையை ஜெயிக்க முடியும். காரணம் ஜெயித்தவர் கூட இருக்கு, அவருடைய சமூக, அவருடைய பிரசன்னம் கூட இருக்கு.
இதெல்லாம் வாழ்க்கைப்பா. நான் பேசுறது பிரசங்கம் இல்லை. பிரசங்கம் பண்ணுறதா உலகம் பூரா பிரசங்கம் பண்ணிட்டாங்கல்ல. ஆழமா நீளமா உயரமா அகலமா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது வேண்டாம், இதை தேடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் திறமைசாலி செய்வான், உலகத்தில் அறிவாளி செஞ்சுக்கிட்டு இருப்பான், புத்திசாலி செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஏதுக்காக வாழ்றவன் தான் ஆவிக்குரியவன். அவன் காலையில் எந்திரிச்ச உடனே தேவ சமூகத்தை அனுபவிக்காம முடியாது. அன்னைக்கு வாழ்க்கை முழுதும் தண்ணியில் இருக்கிற மீனை தூக்கி தரையில் ஓட்டுற மாதிரி துடிச்சிட்டே இருப்பான். ஜெபம் பண்ணலைன்னா தண்ணியை விட்டு வெளியே வந்து கிடக்கிற மீன் மாதிரி துடிச்சிக்கிட்டே இருப்பான். மீண்டும் தண்ணிக்குள்ளே போனாதான் அதுக்கு உயிர். வெளியிலே 2 நாள் 3 நாள் கிடந்து காஞ்சி வச்சுன்னு வச்சுக்க, கருவாடா போயிடுவேன். தேவ சமூகம்னா என்னன்னு தெரியாம போயிடும். தேவ பிரசனம்னா என்னன்னு தெரியாது. அப்ப ஒரு வேளை வெளியே வந்துட்டோம்னால உள்ள விழுந்துடணும். தேவ சமூகமாகிய தண்ணீருக்குள்ள விழுந்துரு. அப்படி காலைதோறும் அவருடைய கிருபை புதியது. அவருடைய சமூகம் வேணும், அவருடைய பிரச்சனை வேணும். அறிவாளியா இருக்கான், திறமசாலியா இருக்கான்னு உள்ள ஏத்திராத, புத்திசாலியா இருக்கான்னு உள்ள ஏத்திராத. ஊழியம் கெட்டு போகும், சபை கெட்டு போகும். நீ கஷ்டப்பட்டு அந்த ஆத்துமகளை சம்பாதிச்சிருப்ப. கண்டவனை நின்றவனை ஏத்திடக்கூடாது. கண்டவன் நின்றவனா அறிவாளி, திறமசாலி, புத்திசாலி, இவங்களை ஏத்திராது. அவங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கும். அது என்ன ஆவி? ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி. அது உங்களுக்கு தெரியாது. நீங்க திறமையத்தான் பார்ப்பீங்க, அறிவாளியான்னு பார்ப்பீங்க, புத்திசாலியான்னு பார்ப்பீங்க. ஆனா உள்ள இருக்கிற ஆவி என்னன்னு கண்டுபிடிப்பீல. அதை பார்க்கக்கூடிய கண்கள் உங்களுக்கு இருக்கு. குருடனா இருந்தா தெரியாது, கண் திறக்கப்பட்டவங்களுக்கு தான் அது தெரியும். இப்படி கண்டுபிடிக்கணும்யா. அவரோடு இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த 3 இருக்கான்னு பாரு. நீ உன் சபையில ஏத்துற ஆளுக்கு இது 3 இருக்கான்னு பாரு. அறிவு இருக்கா, திறமை இருக்கா, புத்தி இருக்கான்னு பார்க்காது. இது இருக்கான்னு பாரு, அழைப்பு இருக்கான்னு பாரு, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமான்னு பாரு, உண்மை இருக்கான்னு பாரு. அவன் அந்த வட்டாரத்தில் எத்தனை வருஷமா ஊழியம் செய்றான்? இந்த வட்டாரத்தில் இருக்கிற மற்ற ஊழியக்காரங்க எல்லாம் அவனை பத்தி சாட்சி கொடுப்பானா பாரு. அதுதான் 25 வருஷம் 30 வருஷமாக அவன் ஊழியம் பண்ணியிருக்க. புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றிருக்க. புறம்பானவர்களால் அவனையாக ஏத்தணும். என்னப்பா அதையே கேட்கிற உனக்கு? உனக்கு எதுக்கு இந்த கேள்விக்கு பதில் எதுக்காக தேடுற? சொல்லு. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சத்தியமா பேசுவாங்க, சத்தியத்தை போதிப்பாங்க, கிறிஸ்துவை வழி நடத்துவாங்க. அப்ப இவங்கள்ட்ட உலகத்தாரோ உலகத்தை நேசிக்கிறவங்களோ உள்ள இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆமா. அதை வச்சு அடையாளம் தெரிஞ்சுக்கலாமே, தெரிஞ்சுக்கிறதா இருக்கு. அதை நீ தெரிஞ்சுக்கிற வேண்டியதானே? யாரும் தெரிய வேண்டாம் சொன்னது. இது 3 ரொம்ப முக்கியம். அவன் அழைக்கப்பட்டவனான்னு கண்டுபிடி, தெரிந்து கொள்ளப்பட்டவனான்னு கண்டுபிடி. அவன் ஆத்துமா இருக்கு, ஆத்துமா இல்லை, அப்புறம் கூட்டிக்கிட்டே இருக்காங்க. மாதம் மாதம் கூட்டிக்கிட்டே தான் இருக்கு. பஸ்ஸில் ஒண்டி விடுறாங்க. அதனால அதெல்லாம் ஒண்ணு. ஏசுனாரு 3 வருஷம் ஊழியம் பண்ணாரு. எத்தனை பேர் இருந்தாங்க கூட? சொல்றா. இந்த வெளிச்சம் இருக்கணும், இந்த அறிவு இருக்கணும். ஆனா சாத்தான் சொல்லுவான் 3000 5000. ஹல்லேலூயா. உனக்கு உள்ள இருக்கிறது பிசாசின் ஆவி, பொல்லாத ஆவி. கிறிஸ்துவுக்குள்ள இருந்ததுதான் பரிசுத்த ஆவி. 3000 5000 சாத்தான் முடிச்சவன் சாத்தானுக்குள்ள இருக்க. அவங்களை சப்போர்ட் பண்ணவே கூடாது. கிருபாசன ஊழியக்காரன் அவங்களை ஏத்திடக்கூடாது. அவங்களாம் உலகத்தான். அவங்களுக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்பந்தமே இல்லை, சம்பந்தம் இல்லை. அவங்களும் ஜிஎஸ்டி ஒண்ணு. தெளிவா இருக்கு. ஆவிக்குரியவங்களே கிடையாதப்பா. 1000 கிளை சபை உண்டாகணும், 500 கிளை சபை உண்டாகணும். இதான் நம்ம தரிசனம். இதான் தரிசனமா? இது பைபிள்ல இருந்து வரணும் தரிசனம். தரிசனம் எங்க இருந்து வரணும்? பைபிள்ல இருந்து வரணும்.
இந்த திருட்டு நாய்களுக்கு அதெல்லாம் தரிசனம் இல்லை. ஏசுநாதர் அல்லவா முதல் தரிசனம். பன்னெண்டு பேரை உருவாக்குறதுக்கு அவர் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஆவி. திடீர்னு ஜாதி கணக்கு கொடுத்துட்றேன். ஆனா பிதா இந்த ஐக்கியத்தில் கொண்டு வந்துட்டாரேன்றதுக்காக ஜெயிச்சுக்கிட்டார், உருவாக்குனார். ஆவிக்குரியவர் ஏதனாரை விட ஆவிக்குரியவன் யாரு பூமியில? அன்னைக்கு ஏதனார் தான் ஆவிக்குரியவன். நீங்களாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவம் கிடையாது. ரொம்ப தெளிவா இருக்கு. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் எல்லா ஸ்தாபனங்களுக்குள்ளேயும் இருப்பாங்க. கண்டுபிடிக்கணும் அவனுக்கு அழைப்பு இருக்கா, அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனா, அவன் உண்மை உள்ளவனான்னு பார்க்க. ஆத்மா சம்பாதிக்கிறக்க பொய்ய சொல்லுவான், புரட்ட சொல்லுவான். அவனுக்கு கூட்டத்தை காமிக்கணும். இவங்கெல்லாம் பொய்ய இருக்கு, உண்மை உள்ளவங்க கிடையாது. ஆவிக்குரியவங்க யாருன்னு பாருங்க. அழைக்கப்பட்டவன் ஆவிக்குரியவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆவிக்குரியவன், உண்மையுள்ளவன். அப்படின்னு நீங்க பார்க்கணும். அதுல ஒண்ணு ஏசுனார் தான் ஆவிக்குரியவன், அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் தான் ஆவிக்குரியவன், பவுல் ஆவிக்குரியவன், பவுலை சார்ந்தவர்கள். இதைத்தான் நீங்க சாகுற வரைக்கும் பார்க்கணுமே. இல்லாம அந்த சாவனா இந்த சாவனா, அவன் இன்ஸ்பிரேஷன் இவன் இன்ஸ்பிரேஷன் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க நாசம் போகும், உங்க ஊழிய நாசம் போகும். எல்லாம் திருட்டு புயலும் களவாணி புயலும் பொய்யனும், பொய் சாட்சி சொல்றவங்க. ஒரு பைசா கூட வெளிநாட்டு பணம் இல்லை. கட்டடத்தை கட்டணும்னு என்ன இருக்கு? அப்ப நமக்கு வெளிப்பாடு என்ன? ஏசுனாரை பற்றி ஒரு வெளிப்பாடு வேணுமா வேண்டாமா? ஏசுனாரை பத்தி பிரசவம் பண்ணா போதுமா? பரலோகத்தை பத்தி பிரசவம் பண்ணா போதுமா? வாழ்ந்து காமிக்கணும். அப்போஸ்தலர்கள் 7:47 வாசி. 47, 48. சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாயிருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. பாத்தீங்களா? சாலமோனை விடவா பெரிய ஆலயத்தை கட்டிடுவாங்க இவங்க. சாலமோன் கட்டினது தங்கத்திலேயே வெள்ளியிலையும் கட்டினா. இந்த அறிவு இருக்கிற எனக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரிக்கு வைத்தியக்காரத்தன மாதிரி கூட வசனத்தை சார்ந்து வாழணும், ஊழியம் செய்ய. அவனை இவனையும் அந்த சாவனத்தையும் இந்த சாவனத்தையும் சாரக்கூடாது. நான் ஆரம்பத்திலே சொல்றேன், ஒண்ணு பரிசுத்தாவி உங்க மேல இருக்காரு, உங்க கையில பைபிள் இருக்கு, ரெண்டை சார்ந்து கொள்ளுங்க. அப்பதான் நீங்க தப்ப முடியும். கூட்டத்தை பார்த்து நீங்க ஏமாந்துடக்கூடாது. ஏசுனாரு, கன்வென்ஷன் வச்சார். மலையடி வாரத்தில் கன்வென்ஷன் வச்சார். அது பொதுக்கூட்டம். கணக்கு போட்டா எத்தனாயிரம் பேரு? எப்பா அவர் கன்வென்ஷன் வச்சார்லப்பா, மலை உபதேசம் பண்ணாரா? எத்தனாயிரம் பேர் கூட்டிருப்பாங்க? அந்த வசனத்தை எடுத்து வாசி. உடனே வசனத்தை வாசிச்சு பழகு. என் கூட இருக்கிற ஊழியக்காரங்க வசனத்தை எடுக்கணும், டக்கு டக்குன்னு. சும்மா கருத்தை சொல்லிட்டு கூடாது. கருத்து சொல்றவன் என் கூட இருக்கக்கூடாது. பயிரன் என்னை விட்டுட்டு உடனே பைபிள் எடு. ஒவ்வொன்றுக்கும் வசனம் இருக்கணும். எங்க இருக்கு? வாசிடா. புருஷர்கள் 5000 பேர். வெறும் ஜென்ஸுக்கு மட்டும் கூட்டம் நடத்தல. பொதுக்கூட்டம் சொன்னா அவன் முண்டாட்டி வருவான்.
5000 பொண்டாட்டி வந்தான்னா ஒவ்வொருத்தருக்கு பொண்டாட்டி போடு 10,000. ஒரு குடும்பத்துல அந்த காலத்துல நிறைய பிள்ளைகள் பார்ப்பேன், ஒரு 2 பிள்ளைய போடு சொல்லு. இதை படிங்களே, உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளையும் படிச்சா போதாதுல, பைபிள் உள்ளத படி. கிறுக்கு போயில இருக்கீல. அப்போ அது ஒரு 5000, மனைவி மாற சேர்த்தா 10,000, ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைய போட்டாலுமே 20,000. அப்புறம் எக்ஸெட்ரா இதர செலவுகள் சொன்ன மாதிரி. சில ஆள் பரிமாறுறவன், வந்தவன், போனவன், வேடிக்கை பார்த்தவன், இந்த நாயெல்லாம் உள்ள உட்காந்துருவேன். சாப்பாடுன்னு சொன்னா உட்காந்துருவேன். வந்து பிரச்சனை கேட்க மாட்டாங்க, ஏன் சுத்திட்டே இருப்பானே, அங்க ஓடுவாங்க, இங்க ஓடுவாங்க, ஏன் சுத்திட்டே இருப்பாங்க. உட்காந்து வசனம் கேட்க மாட்டாங்க, எழுத மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. சரி, ஒரு 25,000 பேரை போடு. ஏசுனார் நடத்தின கன்வென்ஷன்ல 25,000 பேர். பரிசுத்தாவி கூட்டம் காத்திரு கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க? 120. பாத்தீங்களா? அவர் உயிர் திறந்து போய் சொல்றாரு, தன்னையே காட்டுறாரு. டேய், நான் சிலுவையில மறிச்சேன், அடக்கம் பண்ணாங்க, நான் எந்திரிச்சிட்டேன்டா, வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டு பார்த்தாரு. ஊருக்கு பயப்படுறவன், ஜாதிக்கு பயப்படுறவன், சமுதாயத்துக்கு பயப்படுறவன், சொந்த பந்தத்துக்கு பயப்படுறவன் இந்த பரலோகத்துக்கு வராது. ஆனா ஏசு ஏசுன்னு சொல்லு. இதெல்லாம் நீங்க தெளிவா இருக்கணும். வரமாட்டேன். ஏசுனாரே உயிர் திறந்து போய் கூப்பிட்டாலே வர. அதனால பொதுக்கூட்டம், சுவிசேஷ கூட்டம் எத்தனை ஆயிரமும் வரலாம். ஆனா சபைக்குள்ள வருமா? நான் போவேன், இடத்தில் வேண்டிக் கொள்வேன், வேறொரு தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியானவர் உங்க மேல வருவார், நீங்கள் பலன் அடைவீர்கள், யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருக்கும். அப்ப அபிஷேக கூட்டத்துக்கு எத்தனை பேர் வர்றேன்? பரிசுத்தாவி கூட்டத்தில் எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கேன்? பார்க்கணும். ஏசுனாருடைய ஊழியத்துல 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சு, அதுவும் உயிர் திறந்து போய் தரிசனம் காமிச்ச பிறகு 120 பேர் தான் வந்தார். அவர் உயிரோடு இருக்கும்போது உருவாக்கின கூட்டம் எத்தனை பேரு? 12 பேர். 12ல 1 அவுட். அப்படித்தான் இருப்பேன். அவிக்குரிய ஐக்கியத்தில் அப்படித்தான் ஒருத்தான் இருப்பேன். அவனை பார்த்தாலே தெரியும், சரி இது உருப்படாத ஆவி, இது விளங்காத ஆவி, இது நம்ம ஐக்கியத்தில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவனோட சேர்ந்து ஊழியம் செய்யணும். இது உருப்படாத ஆவி, அது காட்டி கொடுக்குற ஆவி, அது பணாசை ஆவி, பொருளாசை ஆவி. ஆனா ஐக்கியத்துக்குள்ள வந்துடும். தேவனே அப்படி வச்சிருப்பார். நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவனோட சேர்ந்துதான் ஊழியம் செய்யணும். அவனோட சேர்ந்துதான் இப்படிலாம் இருப்பானுங்க. ஏதுனாதற்கே அப்படிப்பட்ட ஆளை தேவன் கொடுத்துருது. அதனால ஐக்கியம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஐக்கியத்தில் இருக்கிற முறை உருப்படியா இருக்க மாட்டேன். அசுத்தாவி தான் சிலரை நடத்தும். நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு, ஏசுனாரு புரிஞ்சுக்கிட்டு நடந்தார். ஏன்னா அந்த ஐக்கியத்தை கொடுத்தது யாரு சொல்லுங்க? அந்த ஐக்கியத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். உனக்குன்னு ஒரு ஐக்கியம் இந்த பூமியில இருக்கணும். ஊர்ல கூடுறதெல்லாம் ஐக்கியம் கிடையாது. அந்த ஐக்கியம் உனக்குரியது அல்ல. ஏசுநாதருக்குன்னு பிதா ஒரு ஐக்கியத்தை கொடுத்தார். அது 12 பேர் கொண்ட ஐக்கியம். தெளிவா இருக்கணும். மூளை இருந்தா போது, அது மூளையில அறிவு இருக்கணும். மனுஷன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில். அப்போ அதுக்கு என்ன சொல்றான் தேவன்? சாலமோனும் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுனா, அவன் கட்டுனது வெறும் செங்கலும் சிமெண்டும் கம்பியும் இல்லை, தங்கம், வெள்ளி, வெண்கலம். இவங்க கட்டுற ஆலயத்தில் எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட ஆலயத்துல ஆண்டவர் வாசமா இருக்கவில்லையா? அப்படிப்பட்ட ஆலயத்துல ஆண்டவர் வாசம்.
இந்த வசனங்களை எடுத்து பிரசங்கம் பண்ணி ஊரெல்லாம் சொல்லிவிட்டு இந்த ஆளு எப்படி கட்டினா எப்படி? அப்ப இந்த வசனத்துக்கு மதிப்பு என்ன? வெளிநாட்டு பணம் வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, அடவு வைக்கக்கூடாது, வட்டிக்கு வாங்கக்கூடாது. இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா பொய் இல்லையா? பிராடு மைக்க பிடிச்சிக்கிட்டு பிராடு பண்ணிட்டு இருக்காங்க. திருட்டு பயிர், களவாணி பயிர். ஒரு காலத்தில் அபிஷேகம் இருந்துச்சு, அவிக்குரிய தான் இருந்தேன். சாலமன் மாதிரி இழந்துட்டாங்க. சொத்தை பாதுகாக்கணும், பெத்த பிள்ளைகளுக்கு பங்கு வச்சு கொடுக்கணும். அப்புறம் இவங்களை திருட்டு பையன் சொல்லாம நான் என்ன செய்வேன்? நல்லவன் நான் சொல்லுவேன், நீ சொல்லுவ நல்லவன். உனக்குள்ள இருக்கிற ஆவி அசுத்தாவி. பரிசுத்தாவி பெற்ற எப்படிப்பா சொல்லுவேன்? ஏதனாருக்குள்ள இருந்தது பரிசுத்தாவி. அவர் பரிசேன் தான் சொன்னார், சதிசேன தான் சொன்னார், நியாயசாஸ்திரிகள் நியாயசாஸ்திரம் சொன்னார். அண்ணா காய்பா போன்ற பேரிஸ் பிரிஸ்ட் எல்லாம் அவங்க தான் சொன்னாரு. அவங்களோட ஐக்கியம் வச்சாரா? அப்புறம் எப்படி உனக்கு ஏஜியோட ஐக்கியம் வருது? உன் ஆவி சரியில்லை. திருடங்க, களவாணி பயிர், தரிசனமே இல்லாத பயிர். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல உள்ளத தரிசனம் தான், பரலோகத்தை தரிசனமா சொல்லவே மாட்டாங்க. அவங்களோட நீ ஐக்கியப்பட்டினா ஓ ஆவியும் கெட்டு நாசாம். உனக்குள்ளே அந்த ஆவிதான் கிரீஸ். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இப்படிப்பட்டவங்களை கூப்பிட்டு தான் அவங்க பைபிள் காலேஜ் நடத்துறேன். அப்ப அப்படிதான் இருக்கு. கீழே இருக்கிற ஊழியக்காரன் ஊழியத்துக்கு படிக்கிறது தான் வளருவேன். அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு அதே ஆவிதானே இங்க இருக்கு. திருவாசனங்கிற போர்டு போட்டா பாஸ்டிங் முதல்ல இருக்கணும், பூஸ்டிங் ரெண்டாவது இருக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் 9:26-27. 1 கொரிந்தியர் 9:26-27 வாசிங்கப்பா. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். உபவாசத்துல சரீரம் ஒடுங்கு. அப்ப பிரசங்கம் பண்ணா போதுமாப்பா? பரலோகம் போகணுப்பா. பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. அப்ப நீ ஆகாதவனா நானும் ஆகாதவனா போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அவன் பிரசங்கத்தை கேட்டு மயங்கனா எப்படி? அம்மா போட்டுக்கிட்டு ஊழியக்காரங்களை பூரா கெடுத்து நாசமாகிட்டு பொய்யினால் ராடு பித்தலாட்டு கடன் வட்டி அடவு. அப்படியே ஆண்டவர் கட்ட சொன்னாரு. எனக்கு நீ அடவு வச்சு கட்டு, எனக்கு வட்டிக்கு வாங்கி கட்டு, கடன் வாங்கி கட்டு. ஏதுனா சொன்னாரப்பா? சொன்னாரா? அதை கேட்டு பாரு. இவங்கெல்லாம் கட்டியிருக்காங்கல்ல ஆலயம், எவ்வளோ கடன் இருக்குங்க கேளு, எவ்வளோ வட்டி கட்டிட்டு இருக்காங்க கேளு. நீங்க தெளிவா இருக்கணும்ல, என் கூட ஊழியம் செய்யணும்னா தெளிவா இருக்கணும். சும்மா பொய்யர்களா இருக்கக்கூடாது. நானும் 45 வருஷம் வந்திருக்கல, எவன்ட்டையும் கையேந்து கைமாத்து கூட நான் வாங்கினது கிடையாது, கடை வாங்கினது கிடையாது. வட்டிக்கு வாங்கினது கிடையாது. சொல்லுவாங்களா அவங்க? சொன்னாங்கன்னா அது பொய், பிராடு. கூடத்தையும் பண்ணிட்டு வசனத்தையும் பேசுறாங்க. அவங்களுக்கு கூட்டம் வேணும், கூட்டம் குடிச்சுன்னா காணிக்க எடுப்பாங்க. இத்தனை லட்சம் எங்களுக்கு வந்தது உடனே நீங்க கைதட்ட. பணத்தை கேட்ட உடனே கைதட்டலாமா? ஏசுனாவுடைய மார்க்குமா அது? அது பரிசுத்தாவின் மார்க்குமா? அறிய வேண்டாம். தன்னை லட்சம் காணிக்க வந்துச்சு, அது கைதட்டுறாங்க. சில ஆள் ஆவிலேயே நிரம்புறாப்பா. அது என்ன ஆவிடா? அது என்ன ஆவி? அதனால என் கூட இருந்து ஊழியம் நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கு. அதுக்காகத்தான் இவ்வளவு ஆக்ரோஷமா கத்துறேன். உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவன் கூட்டங்களை காமிச்ச உடனே நீங்க மயங்கிடக்கூடாது. உண்மை உள்ளவன் தான் ரொம்ப முக்கியம். பரலோகத்துக்கு போறவன் யாரு? உண்மை உள்ளவன். ராடு பண்றவன் இல்ல, பொய் சாட்சி சொல்றவன் இல்ல,
அதனால இவங்க தான் ஆவிக்குரியவன். அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், உண்மை உள்ளவன். இவன் தான் ஆவிக்குரியவன். இப்படிப்பட்டவங்களை நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஊழியங்கள்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க கற்ற ஊழியம் வளரும். இல்லைன்னா அப்படிப்பட்டவன் வந்துட்டு போனான்னா வளர்ந்தது மாதிரி தெரியும், அப்படியே பொசுக்கு நிற்கிறது. திடீர்னு விசுவாசியெல்லாம் பின்மாட்டக்காரனா இருக்கான், பொம்பளை பின்மாட்டக்காரி ஆவானு. ஏன்னா இவனுக்குள்ள இருந்த ஆவியை அங்க பிரசங்கத்தின் வழியாக அவுத்து விட்டு போயிடுவான். உங்களுக்கு தெரியாது. நாங்க கடந்து பல ஊழியக்காரங்களை பார்த்துட்டு அடிபட்டு நொறுங்கி ஏதோ கிருபையா கத்தர் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஊழியக்காரங்க தான் நிறைய இருக்கான். அவ்வளவு பூரா. நேற்று ஒருத்தன் போன் பண்ண ஆயிரத்தி முகத்தில் உனக்கு திரும்ப அருளுக்கு தெரியும். அப்போ ஒரு 5-6 வாலிப பிள்ளை என் கூட சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆயிரத்தி முகத்தில் அவன் கல்யாணம் முடிச்சு மலையாளத்தில் கேரளாவில் ஊழியம். நேற்று ஃபோன் பண்ணேன், பேசிட்டே வந்தேன், பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டேன். பேசிட்டே வரும்போது, ஐயா அந்த கிருபாசனத்தில் கற்றுக்கொண்ட உபதேசம் ஒழுங்கு இங்கே ஒருத்தண்டி இல்லையா, எல்லா கோயிலும் திருட்டு போயிலாம் இருக்கா என்ன. ஆஹா, மலையாளி பூரா கொலையாளிம்பாங்க அந்த காலத்தில். இவன் சொல்றேன் எல்லா கோயிலும் திருட்டு போயிலாம் இருக்காயா, உபதேசத்தின்படியே இல்லையா, சத்தியத்தின்படியே இல்லையா. சத்தியம் சொல்றாங்க, உபதேசம் சொல்றாங்க, ஆனா திருட்டு போயிலாம் இருக்க. உண்மை உள்ளவர்கள் அவரோடு இருப்பார். யாரோட? ஏசோட. நமக்கு தேவை நாம ஃபெல்லோஷிப் வைக்க வேண்டிய ஐக்கியம், நாம ஃபெல்லோஷிப் வைக்க வேண்டிய தலைமைத்துவம் ஆவிக்குரியவங்களா இருக்கு. ஆவிக்குரியவங்களை நீங்க கண்டுபிடிக்கணும்னா அழைப்பு இருக்கணும். 2வது தெரிந்து கொள்ளப்படுதல் இருக்கணும். உண்மைங்கிறது நம்மை சார்ந்தது. அழைப்பும் தெரிந்து கொள்ளுதல் யாரை சார்ந்தது சொல்லுங்க. 2 கடவுளை சார்ந்தது. அது இயேசுநாதருடைய பாட்டு. இந்த உண்மைங்கிறது நம்முடைய பாட்டு. உண்மைங்கிறது நம்முடைய பாட்டு. இவங்களை தான் நான் ஆவிக்குரியவன் சொல்றேன். இவங்க யாரு? ஆவிக்குரியவங்க. மற்ற தலைவர்கள் ஸ்தாபனங்கள் இருக்கட்டும், வேண்டாம் சொல்லல, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அதுக்குள்ள ஆவிக்குரியவங்களை கண்டுபிடிங்க. ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்குள்ளேயும் ஆவிக்குரியவன் நினைச்சுவான் இருப்பான். அவனை கண்டுபிடிச்சு நீங்க உங்க சபையில பயன்படுத்து. அவங்களோட நீங்க ஐக்கியமா இருங்க. அவங்களோட ஐக்கியமா இருங்க. பரிசேயனோட ஐக்கியமா இருக்காதீங்க, சதுசேயனோட ஐக்கியமா இருக்காதீங்க, நியாயசாஸ்திரங்களோட ஐக்கியமா இருக்காதீங்க, வேத பாரகர்களோட ஐக்கியமா இருக்காதீங்க, அண்ணா காய்பாவோட ஐக்கியமா இருக்காதீங்க. உங்களுக்குள்ளேயே சில யூதாசுகள் இருப்பான், அவனோட தான் நீங்க இருக்கணும். அதான் சோதனை. அவனோட ஐக்கியம் வைக்காதீங்க, அன்பு மட்டும் வைக்க. எப்படி? அப்ப எது இதோட ஐக்கியமா இருக்கணும், எது இதோட ஐக்கியமா இருக்கக்கூடாதுங்கிறத எழுதிட்டீங்களா? இல்ல நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. எழுதுங்களே. ஆண்டவரே நடத்தும் சொல்லி ஜெபம் பண்ணுங்களே. சும்மா தலையை ஆட்டி அதை எழுதிக்கிறீங்க ஐயா. ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கிற தலைமைக்கு கீழே இருக்கணும். அந்த ஐக்கியத்தில் நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும். இது முதல் பாயிண்டா எழுதிக்கிறீங்க. இது பின்னாடி நீங்க எழுத போற பாடத்துக்குள்ள வரலாம் சொல்லிட்டேன். பின்னாடி வரப்போற தலைமைத்துவ பாடங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். இதை எழுதிக்கிறீங்க. என்னப்பா ஒண்ணு விளங்கல? தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியணும். ஆவிக்குரிய ஐக்கியத்தின் தலைமைக்கு கீழ் இருக்க வேண்டும். ஆவிக்கு 2வது ஆவிக்குரிய ஐக்கியத்தில் கட்டுப்பட்டு இருக்கணும். அதான் நம்ம கூட ஊழியம் செய்யற ஊழியர்கள். ஐக்கியம் சொல்றது நம்ம கூட ஊழியம் செய்யற ஊழியர்கள், நம்மோடு சேர்ந்து இருக்கிற விசுவாசிகள். இந்த விசுவாசிகளோடு இந்த ஊழியக்காரங்களோடு நம்ம ஐக்கியத்தை காக்கணும்.
ஆவிக்குரியவங்க இது 2 பாயிண்ட் எழுதிட்டீங்களா? அடுத்து யார் யாரோட ஐக்கியப்படக்கூடாது? ஒன்னு சதுசேயர், 2 பரிசேயர், 3 வேதபாரகர், 4 நியாயசாஸ்திரிகள், 5 அண்ணா காய்பா போன்ற மெயின்லைன் சர்ச்சஸ். அன்போடுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். மெயின்லைன் சர்ச்சஸ்னா லுத்தரன் ஒன்று இருக்கு, பேப்டிஸ்ட்னு ஒன்று இருக்கும், கேரிஸ்மேட்டிக்ஸ்னு ஒன்று வச்சிருப்பான், சிஎஸ்ஐன்னு ஒன்று இருக்கும். இவங்களுக்கெல்லாம் ஒழுங்கு இருக்கும், அமைப்புகள் இருக்கும், அவங்களுக்கு கீழே ஊழியர்கள் இருப்பாங்க, சபைகள் இருக்கும். இதைத்தான் மெயின் லைன் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்றது. இதான் அண்ணா காய்பாவுக்கு விளக்கம். அவங்கெல்லாம் ஒழுங்குள்ளவங்களா இருப்பாங்கப்பா, சமுதாயம் அங்கீகரிக்கும், அரசாங்கம் அங்கீகரிக்கும். அவங்களோட நீங்க ஐக்கியமா இருக்கக்கூடாது. என்னப்பா ஆர்ச்சி சேர்த்துக்க, கொஞ்சாம ஆர்ச்சி ஆர்ச்சினே சொல்லிட்டு இருக்கேன். இதுலயாவது விட்டு பார்ப்போம்னு பார்த்தேன், அதையும் விட மாட்டேங்கிறிய. சரி எழுதிக்க. நான் சொன்னது கவனி, நான் சொன்னது சிலை வழிபாடு இல்லாத கூட்டம், சிலை வழிபாடு இல்லாத கூட்டம். ஆனால் பைபிளை வச்சிருப்பேன் இவ்வளவு பேரும். இந்த பயலுக்கு அத்தனை பேரும் பைபிள்ல தான் பிரசம் பண்ணுவேன். ஆர்ச்சி சிலை வழிபாடு உள்ளது, இந்துக்கள் மாதிரி. எழுதிக்க வேணா, ஐக்கியப்படக்கூடாதுன்னு ஏறிக்க. இவர்களோடு ஐக்கியப்பட கூடாது. ஏஜில ஆவிக்குரியவன் உள்ள இருப்பேன், அதை கண்டுபிடிக்கணும். அழைப்பு இருக்கணும், தெரிந்து கொள்ளுதல் இருக்கணும், உண்மை இருக்கணும். எல்லா சிராமணங்கள்லையும் இருப்பான். ஏஜில இருப்பான், ஏசியில இருப்பான், ஏஜிபியில் இருப்பான், சிபிஎம்ல இருப்பான், ஃபுல் காஸ்பல்ல இருப்பான், மாரநாதல் இருப்பான், ஆவிக்குரிய இருப்பான். அவங்களெல்லாம் நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். இந்த அப்பல்லோ ஆக்கிலார் பிரிஸ்கிலார் என்ன செஞ்சாங்க? கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? நிறைய பேர் அந்த காலத்தில் சுற்றி சுற்றி ஊழி செஞ்சுட்டு வருவாங்க. எல்லாரையுமா கூட்டி கொண்டாந்து ஐக்கியத்தில் சேர்த்தாங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் சிலது வெளியே கிடக்கும், அதெல்லாம் தூக்கிட்டு வரணும், ஐக்கியத்தில் சேர்த்து விட்டாங்க ஆக்கிலார் பிரிஸ்கிலார். இது மாதிரி ஸ்தாபனங்களுக்குள்ள ஆவிக்குரியவங்களை கண்டுபிடிங்க, அவங்களை கூப்பிட்டு உங்க சபைகளில் பிரசவம் பண்ண வைங்க. சபைக்குள்ள பிரசவம் பண்ணோம்னா அப்படிப்பட்டவங்களை கூப்பிடணும். அப்ப நீங்களும் நானும் யாரோட ஐக்கியமா இருக்கணும், யாரோட ஐக்கியமா இருக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவான அறிவு இருக்கு. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தெளிவான அறிவை பரலோகத்தின் தேவன் பொதுச்சரா இல்லையா? அதான் முக்கியமா இருக்கு. எதை புசிக்க கூடாது, எதை புசிக்க. இது போல எந்த ஆளுகளோட ஐக்கியப்படணும், எந்த ஆளுகளோட ஐக்கியப்படக்கூடாது, ரொம்ப தெளிவா இருக்கு. ஆவிக்குரிய ஸ்தாபனங்களுக்குள்ள ஆவிக்குரிய இருப்பேன், அவங்களுக்கு சிலை வழிபாடு இருக்காது. சிலை வழிபாடு, விக்கிர வழிபாடு இருக்கு. அதுல ஆவிக்குரியவங்களை கண்டுபிடிக்க உங்க கிருபாசனம்னு சொல்லுங்க. கிருபாசனமா இருந்தாலும் அதுலயும் ஆவிக்குரியவன் இருப்பான், அவனை கண்டுபிடிச்சு சபையில ஏத்துங்க. திறமசாலியா இருக்கான், அறிவாளியா இருக்கான், புத்திசாலியா இருக்கான், நல்ல பாட்டு பாடுறேன், நல்ல பிரச்சனை பண்றான்னு அவனை ஏத்திராத. ஆவிக்குரியவனான்னு பாரு, அப்படிப்பட்டவனை சபையில ஏத்துனா சபை வளரும், மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. இல்லைன்னா அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியை இறக்கி விட்டு போயிடுவான், அது உங்க கண்ணுக்கு தெரியாது. அதுதான் டிடி மனோகரன் நேற்று பேசிட்டு இருந்தார். மாரி செர்லோ ஆவிக்குரியவர், அவர் கூட ஒரு டீம் வந்தான், அவன் தான் செமினார் நடத்தினது.
விசுவாசிகளுக்கு ஊழியக்காரங்களுக்கு செமினார் நடத்துனது. நைட்டு பப்ளிக் மீட்டிங் மெரினா பீச்சில். நான் அதில் வாலண்டியர். ஜான்ராஜ் கர்மேல் சர்ச்சினுடைய ஃபவுண்டர் ஜான்ராஜ் வாலண்டியர். ஒன்லி ஜீசஸுக்கார 5-6 பேர் உள்ள வந்திருக்கான். அவன் வாலண்டியர்ஸ். லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்யணும். மெரினா பீச்சில் நடக்குது. யாருக்கு வியாதி போச்சு, யாருக்கு சாதி போச்சு, யார் சப்பானி இப்படி நடந்தான், குருடன் பார்வையடைஞ்சானா, செவிடன் கேட்டானா, ஊமையை பேசுனானா, அப்படிப்பட்டவன் அந்த ஏரியாவில் நிப்பாட்டுவாங்க. ஒரு 100 பேருக்கு மத்தியில் நிப்பாட்டுவாங்க. 100க்கு நிப்பாட்டு. அவர் பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ண உடனே ஒரு வல்லமை இறங்குப்பார். ஒரு பரிசுத்தாவியின் அபிஷேகமும் வல்லமையும் இறங்கின உடனே கை கால்கள்லாம் கரடு முரடெல்லாம் இருக்கிறதெல்லாம் மாறிடு. குருடனுக்கு பார்வை தெரியும், செவிடன் கேட்பான், ஊமையை பேசுவான். லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் தேவ வல்லமையை ஊத்துவார் ஆண்டவர். அப்போ அந்தந்த ஏரியாவில் வாலண்டியர்ஸ் நிற்பாங்க. அந்த ஏரியாவில் யாருக்கு கண்ணு தெரிஞ்சு, யாரு பேசுனா பேசுங்கன்னு சொல்லணும். கண்ணு நல்லா தெரியுதான்னு செக் பண்ணணும். செவிடன் கேட்குறானான்னு 2-3 தடவை காதில் பேசி பார்க்கணும். அவங்க கூட வந்தவங்க சொல்லுவாங்க, செவிடா இருந்தாரு, இப்போ அவருக்கு கேட்குது, நம்ம செக் பண்ணணும். கூட வந்தவங்க சொல்ற கேட்டுட்டு போயிடக்கூடாது. இதுக்கு தான் வாலண்டியர்ஸ். இந்த மாதிரி ஊழியங்களை செஞ்சோம். இரவு பகல்லாம் அந்த மாரி செல்லோட கூட வந்தவங்க எல்லாரும் டீமா வந்தவங்க எங்களுக்கு செய்தி கொடுக்குறாங்க. ஊழியர்களுக்கு ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. அதில் ஆவி ஆத்மா சரீரம்னு ஒருத்தன் எடுத்தான். அதைத்தான் கர்மேல் பருவத்துக்காரன் ஜான்ராஜ் எழுதினா ஃபர்ஸ்ட் புக்கு. அதான் நானும் தான் எடுத்தேன். என்னையும் ஆண்டவன் நடத்தலையே, புத்தகமே எழுதலையே. அவன் புத்தகம் எழுதி பேர் வாங்கிட்டானா ஜான்ராஜ். அப்போ பாலச்சந்திரன் நடத்துகிற ஊழியர் கூட்டத்துக்கு மட்டும் போவோம், வேற எங்கேயும் போக மாட்டோம். அது குட் சமாரிட்டன் சர்ச்சில் உள்ளவங்க மட்டும் இல்லை, திருவாசந்திரம் உள்ள நாங்கள் போவோம். ஜான்ராஜ் போல இண்டிபெண்ட்டுக்காரங்க போவாங்க. இதெல்லாம் போய் அந்த ஊழியங்களில் பங்கெடுப்போம். அப்படி நமக்கு ஃப்ரெண்ட் அவர் ஜான்ராஜ். ஆவிக்குரியவங்களை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஆவிக்குரியவங்களை கண்டுபிடிக்கணும். இதில் சிலை வழிபாடு இல்லாத பெந்தகோஸ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உள்ள ஆவிக்குரியவங்க இருப்பாங்க, வேற வேற ஸ்தாபன பேர்ல இருப்பாங்க. நான் எல்லா ஸ்தாபனங்களுக்குள்ளும் ஊழியக்காரர்கள் அந்த ஆவிக்குரியவனை கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 செலக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஒன்று, அவங்களுக்குள்ள அழைப்பு இருக்கும். 2வது, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கும். நீங்க கண்டுபிடிக்க முடியாது. உண்மை உள்ளவங்க வேறு. குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும், அரசாங்கத்துக்கு உண்மையா இருக்கணும், சபைக்கு உண்மையா இருக்கணும். உண்மை இருக்கணும். ராடு பண்ணிட்டு இருக்கான், அப்படி திருட்டு பயிலாம் இருக்கேன். உண்மை உள்ளவனான்னு பாருங்க. அதுக்கு தான் ஒரு 25 வருஷம் வாழ்ந்துருக்கானான்னு பார்க்கணும். இல்லைன்னா சாஸ்திரம் அவனை ஏமாத்திடும். அடுத்து புறம்பே இருக்கிறவங்க எல்லாரும் அவனுக்கு சாட்சி கொடுக்கணும். பாஸ்டாண்டேஷன் கொடுக்கணும்னு கேட்டான். நான் சொன்னேன், ஏன்டா நீனே பாஸ்டர் தானே, அப்புறம் உங்க மகனுக்கு என்னதுக்கு பாஸ்டர் கேட்டேன். இல்லை எனக்கு வயசாகி போச்சு, ஆர்டினேஷன் கொடுக்கணும். ஏன் வேற யாரையாவது வச்சு கொடு. என்னையா கூப்பிடுற, என்னையா கூப்பிடுற? ஆனா எல்லாருக்கும் தெரிய போற வர ஆளுகளுக்கெல்லாம் நீ ஆர்டினேஷன். அவன் பார்வையில் நீங்க எல்லாம் யாரு, போற வர ஆளு. எல்லாருக்கும் நீ கொடுக்குற, என் மைனுக்கு ஏன் கொடுக்க மாட்டா அப்படிங்கிற. அப்ப நான் சொன்ன பதிலை நீங்க கண்டுபிடிக்கணும், கவனிக்கணும். கூட பிறந்தவனாக இருந்தாலும் ஊழியம் வேற, மாம்சத்தின் உறவுகள் வேற. மாம்ச உறவை உள்ள கொண்டு வந்துடாதீங்க. ஆவியானவர் ஒதுங்கிடுவாரு, வேற ஒண்ணும் இல்லை. மாம்ச உறவு நீடிக்கு. ஆனா பரிசுத்தாவி மட்டும் உங்களை விட்டு என்ன செஞ்சிருவாரு, விலகி.
அப்போ நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஆர்டினேஷன் கொடுக்கணும்னா உன் மயனை பற்றி சுற்றி ஊழியஞ்சல பெந்தகோஸ்து சூரியக்காரன், அதுல ஒரு 2-3 பேர்ட்டு எனக்கு என்ன செய்ய இவருக்கு ஆர்டினேஷன் கொடுக்கலான்னு சொல்லி அவங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்லி அந்த லெட்டர் கொண்டா. இதுதானா? எனக்கு கீழே எவ்வளவு ஊழியக்காரன் இருக்கான்னு தெரியுமா? எத்தனை வேணும் உனக்கு? நான் வாங்கி தரேன். நான் பேசாம இருந்தேன். அது கடிதம் என் கையில் வந்தா தான் நான் அந்த மீட்டிங் பங்கெடுப்பேன், இன்னும் வரமாட்டேன். டப்புன்னு அனுப்பிட்டேன். முதல்ல மொபைல் அனுப்பிடுடா, அப்புறம் வந்து டைரக்டா வந்து இருந்துச்சேன் ஒரிஜினல் பூரா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு உடனே அனுப்பிட்டாங்க. அப்புறமே ஒன்னா 1 2 3 10 வந்துருச்சு. இந்த 10லயே வாங்கி ஒரு உரத்தில் வச்சுட்டு அதை நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தமிழ் பேரை வச்சு. ஏன்னா கேட்பாங்க, நீ எப்படிடா கொடுத்த ஆர்டினேஷன் கேட்கறதுக்கு ஆளா இல்லை. அங்கேயும் இருக்காங்க சில சூச கேள்வி கேட்கறதுக்குன்னு இருப்பானுங்க. அப்போ 10 வந்த உடனே நான் போனை போட்டேன். நான் எதிர்பார்த்த ஊழியக்காரன் ரெக்கமெண்டேஷன் பண்ணலையாடா. ஒன்னு ஏஜி ஊழியக்காரன், இன்னொன்னு பெந்தகோஸ்து பாஸ்டர்மாருக்கு தலைவராக இருக்கிறவன், உப தலைவராக இருக்கிறவன், இன்னொன்னு ஆதியிலேயே தமிழ் சபை உண்டாக்குன சபை பெத்தேல். இந்த 4 பேரை நான் எதிர்பார்த்தேன். இந்த 4 பேரை தவிர மொத்தத்தில் அனுப்பியிருக்கேன். அவ்வளவு போயினா அந்த குறிஞ்சோட பயிலுங்க. நீங்கன்னா பெந்தகோஸ்து பாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த லெட்டர்லாம் நாட் அக்செப்டட், எல்லாம் ரிஜெக்டட். போ உடனே போயிட்டாங்க. அப்புறமே ஒரு ஆள்கிட்ட போகல, 2வது ஆள்கிட்ட போயிருக்காங்க. அந்த ஆள் அப்படி இப்படிமா பேசி தள்ளி விட்டேன். அடுத்து ஏஜி சபை பாஸ்டர் பெத்தேல் சபை. இவங்க தான் ஆரம்பத்தில் மகாராஷ்டிராவில் தமிழ் சபை உண்டாக்குனவங்க பெத்தேல். நான் எதிர்பார்த்தது இவங்க தான். அடுத்து ஏஜி சர்ச் பாஸ்டர் அவர். இவங்க 2 பேர்கிட்ட தான் நான் எதிர்பார்த்தேன். மூத்தவங்க 2 பேரும் கழுவி விட்டாங்க, முடியாது. 2 பேர்கிட்ட வாங்கிட்டு சொன்ன உடனே ஏஜி பாஸ்டர்கிட்ட போயிருக்காப்புல. அவரு சொல்லிட்டாரு, உங்க மகனுக்கு ஆர்டினேஷன் கொடுக்கறதுக்கு நாங்கெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது, உங்க மகன் எங்கேயோ இருக்காரியா, நாங்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற அளவுக்கு உங்க மகன் சின்ன ஆளு கிடையாது, பெரிய ஆடியா. உடனே போன போட்டான். அண்ணா என்னடா என்னடா அசிங்கப்படுத்துற, என்னை அவமானப்படுத்துற. என்னடா அசிங்கம், என்ன அவமானம்? அந்த ஏஜி பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன். அவர் சொன்னாரு, உங்க மகனுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற அளவுக்கு நான் என்ன பெரிய ஆளா? அவர் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் எவ்வளவு பெரிய பாத்திரம். எனக்கு தான் தெரியும் அந்த ஆளை பத்தி. நான் இப்ப சொன்னேன்ல, அவங்களாம் நெறிப்பயலு. இவங்களை தள்ளி விடுறதுக்காக அந்த ஆள் பண்றேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியலையே, என்னைய சத்தம் போடுறேன் போன போட்டுக்கிட்டு. அடுத்து பெத்தேல் சர்ச்சு அவர்கிட்ட போயிருக்காங்க. அந்த ஆளு அப்படி இப்படிமா அப்படியே பேசி சரி தர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அனுப்பிட்டு எனக்கு போன் போடுறாரு. கொண்டப்படுறதுக்கு வந்தார்லடா ஜீவா, அந்த பெத்தேல் சர்ச்சு பாஸ்டர் விஜயராஜன் அவர் போன போடுறாரு. ஆர்டினேஷன் கொடுக்கணுமா நீங்க, அதுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்டு வந்தாங்க, அதை எப்படி எழுதணும்னு சொல்லுங்க. அடப்பட்டுவா, நீ எத்தனை வருஷம் ஊழியம் செய்யற? எத்தனை வருஷமா ஊழியம் செய்யற? உனக்கு எது தெரியாது? இல்ல ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட கேட்டுக்கணும். எதுக்குள்ள அவன் பெரிய ஹை ஆபீசர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல. விஜயராஜன் இப்பதான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்திருக்காரு. ஆரம்பத்துல கவர்மெண்ட்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஹை ஆபீசர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல. இப்ப சாதாரண மக்கள் பார்வையில சாதாரண ஊழியக்காரரு.
ஆனா இறைவனுடைய பார்வையில தான் பெரிய ஊழியர்கள். அது எது உள்ள அப்படின்னா வார்த்தை கேட்டுக்கிறவர்கள் அதுக்குள்ள கோவப்படுறீங்களே. என்னப்பா என்னது? இல்ல இல்ல, அவன் எழுதிட்டான். அவன் எழுதின எழுத்து பூரா சொந்தக்காரன் அவன் தானே. நான் சொல்லியே தெரியும். அவங்க வந்து கேட்டாங்க, நான் எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட கேட்குறாப்புல. அதனாலதான் நான் சொல்லலை, உனக்கு தெரியாது இத்தனை வருஷம் ஊழியம் செய்யறவனுக்கு அப்படின்னு. இந்த 2 லெட்டர் கிடைச்ச பிறகுதான் நான் போனப்பா. நீங்க புரிஞ்சுக்கிறீங்க என்ன? ஆர்டினேஷனை பத்தி என் தலைவர் சாது ஏசுதாசன் ஐயா கடுமையா பேசினார். அது இறைவன் கொடுத்த ஊழியம்டா. சும்மா கை வச்சு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணக்கூடாது, அந்த போனவெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. கிருபாசனத்தில் ஒரு ஊழியக்காரனை 15 வருஷம் கழிச்சு தான் நான் தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணணும். அது நான் பண்ணணும். நான் தான் என்னத்தான் தேவன் அந்த இடத்துல வச்சிருக்கேன். எல்லாரும் அறிவிச்சு கொடுக்கூடாது அப்படின்னு என்னை ஐயா கடிந்து விட்டார். இந்த குமாருக்கு அறிவிச்சு கொடுத்ததுனால சாதையா நான் திட்டிவிட்டேன். மாறினாத எண்டி ஜோசப்பை வச்சு கொடுத்துட்டேன். ஆனாலும் அவர் கேட்டுட்டு தான் கொடுத்தாரு. சபை மக்கள் 300 பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேர்கிட்ட கேட்டு இப்படி ஆர்டினேஷன் கேட்குறாங்க, சபையார் எல்லாரும் ஒத்துக்கொள்றீங்களா, செய்யலாமா உங்க போதகரை அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டுட்டு தான் குமார் தலையில கை வச்சு ஜெபம். அவரும் மாலத்தூர் செல்லப்பையா 2 பேர் தலையில கை வைக்கணும், ஒரு ஆள் கை வைக்கணும். இதெல்லாம் ஒழுங்கு ஆர்டினேஷன். இப்படி 2 பேர் மூத்தவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகுதான் கிருபாவுடைய மைனுக்கு நான் போய் என்ன செஞ்சேன், ஆர்டினேஷன் கொடுக்கறதுக்கு சம்மதிச்சேன், கொடுத்தேன். இவர் பழைய கட்டடத்தை கட்டியிருந்தார் ஸ்டீவன். கட்டடம் கட்டி முடிச்ச உடனே அங்கே பிரவேசம் பண்ணார். பிரவேசம் பண்ண உடனே பக்கத்தில் சேர் எடுத்து போட்டு உட்காந்துட்டு, அப்போ ஆறுதல் செல்ராஜ்கிட்ட போற ஆளு சந்திரன், வேற என்ன சந்திரன், அவர் சந்திரனா இந்திரனாடா? நீ சொன்னாதான் சரியா வரும். ஏன்னா அவர் நாகப்பட்டினத்துல ஒளிஞ்சிரு. சந்திரன் வலதுகரமா இருந்தவர் ஆறுதல் செல்ராஜா. இந்த சுனாமியில மக்களை தான் அடிச்சு எல்லாம் கொண்டு போச்சுன்னு பார்த்தா ஆறுதல் செல்ராஜாட்ட இருந்த சந்திரனையும் அடிச்சுட்டு வந்துருச்சு சுனாமி. கூட்டி கொண்டு வச்சுட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் இந்த பிரதிஷ்டை அன்னைக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார் சேரப்போ. பக்கத்தில் ஒரு 3 பேர் இருந்தாங்க. அவர் சொல்றாரு, ஐயா நீங்க இந்த 3 பேருக்கு ஆர்டினேஷன் கொடுக்கணும். அவனும் கேட்கல. 3 பேர், இந்த 3 பேர் என்ன செய்றாங்க, இவர் இந்த கிராமத்தில் ஒளிஞ்சிறாரு, இவர் இந்த கிராமத்தில் ஒளிஞ்சிறாரு, இவர் இந்த கிராமத்தில் ஒளிஞ்சிரு. ஆர்டினேஷன் கொடுக்கணும், கொடுப்போம். ஆனா ஒவ்வொரு ஊழியக்காரனுங்க எந்தெந்த கிராமத்தில் ஊழியறானோ, எந்தெந்த பட்டணத்தில் ஊழியறானோ அவனை சுற்றி ஊழியற பெந்தகோஸ்து ஊழியக்காரன், மூத்த ஊழியக்காரன் இருப்பான். மூத்த அவன்கிட்ட ரெக்கமெண்டேஷன் 2 லெட்டர் வாங்கிட்டு வச்சு கொடுத்துருவோம். இது வரைக்கும் வாங்கிட்டு வரல. கடைசி அடிச்ச சுனாமியில எப்படியோ தப்பி பிடிச்சவன் இப்ப திரும்ப ஆறு செல்றாச்ச போயிட்டான். இல்ல செத்து விட்டானா? பாத்துக்கிறீங்களா, கேட்டுக்கிறீங்களா? நீங்க ஒருத்தரும் செத்து போயிடக்கூடாது. அதனால ஆர்டினேஷன் அல்ல, உண்மை. ரெவரண்ட் பட்டம் இல்ல, டாக்டர் பட்டம் கிடையாது. அதெல்லாம் பெருசு. பாப்புலர் ஆகிறதுல பெருசு. அறிவாளியாக, திறமசாலியாக, புத்திசாலியாக இருக்கிறதுல பெருசு. உண்மை வேணும். என்ன வேணும்? உண்மை. அவர் எங்க இருந்தாரா? யார்கிட்ட? ஆறு செல்ராஜ் இருந்தவரா? என் தங்கம். நல்லதுப்பா. எல்லா இடங்களையும் சுனாமி அடிக்கி. அங்க கடலோர மாவட்டங்கள் தான் அடிச்சு. நோவா காலத்துல முழு உலகத்திலேயே அடிச்சிச்சு சுனாமி. முழு உலகம் முங்கி போச்சு. நோவா முதலான 8 பேரை மாத்திரம் காப்பாற்றி ஜலப்பிரளயத்தினாலே அன்று வாழ்ந்த அத்தனை மனித சமுதாய கூட்டத்தையும் அடித்தார். அது முழு உலக சுனாமி. நம்ம காலத்துல வந்தது கடலோர மாவட்டம், தமிழகத்துல கடலோர மாவட்டங்கள் அடிச்ச சுனாமி. என்னமோ சுனாமிகளை நம்மளாம் போகல. இதுல ஆவிக்குரிய சுனாமி சில சமயம் அடிக்குது.
அதுல என்ன செஞ்சிடறோம், வந்துடுறோம், எப்படியோ தப்பிடுறோம். என்னமோ கர்த்தர் உயிரோட ஜீவனோட வச்சிருக்கார். நல்ல கவனிங்க. பாஸ்டர் ஆர்டினேஷன் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஸ்தாபனத்திலையும் ஒரு ஒழுங்கு வச்சிருப்பான், ஒரு முறை வச்சிருப்பான். கிருபாசனத்துல சாதையா எனக்கு சொல்லி கொடுத்தது, குறைந்தபட்சம் ஒரு 15 ஆண்டுகளாவது கிருபாசன போர்டுக்குள்ள ஊழி செஞ்சிருக்கணும். இரண்டாவது, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பெந்தகோஸ் பாஸ்டர் மூலமா அவங்க சாட்சி வாங்கியிருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் என்ன செய்யணும், ஞானசனமா ஆர்டினேஷன் கொடுக்கணும். அதனால சந்திரன் கூட்டிட்டு வந்த ஆளுகளுக்கு நம்ம என்ன செய்யல, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு வான்னு சொன்னோன்னே அவர் வாங்கிட்டு வரல. ஆனா என் மேல உயிரே வச்சிருப்பார். என் மேல உயிரை வச்சு என்ன செய்ய, இது ஊழியம்டா, கத்திரி கணக்கு கொடுக்கணுமே, என்ன கத்திரிக்காய் விற்கிற வியாபாரமா? ஆர்டினேஷன்ங்கிறது ஒரு தெய்வ பயத்தோட செய்ய வேண்டாமா? ஒரு 15 ஆண்டுகள் அவர்கள் சாட்சியா வாழ்ந்திருக்க வேண்டாமா? ஊழியம் செய்திருக்க வேண்டாமா? சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள், மூத்த ஊழியர்களுடைய சாட்சியை பெற்றிருக்க வேண்டாமா? இதெல்லாம் ஒண்ணு இல்லாம ஆர்டினேஷன் எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. என்னப்பா? அது முக்கியம்டா, குடுறா. நீ நிர்வாகம் பண்றாரு, அதுல கவனமா இருக்கணும். நான் பிரஜம் பண்றாரு, பிரஜம் பண்ணி தருப்பேன், வாங்கி கொடு.